நீங்க மாட்டை லாரியில ஏற்றிட்டு போக முடியாது. ஆனா பக்கத்து இலங்கையில முள்வேலி முகாமில் வருஷ கணக்கில் அடைச்சி வச்சிருந்தாங்க கொட்டுற மலையில். சாதிய அமைப்புகள் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாதியை ஒழிப்பதற்கு சாதி சங்கம். சாதிய அமைப்பின் பேராலே யுவராஜ் என்பவர் அடையாளப்படுத்தப்படுறாரு. இதை தடுக்கணும்னோ அல்லது இதை ஊக்கப்படுத்தணும்னோ சொல்றதில்லை. ஏன்னா இந்த 2 வகையான அரசியலையும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அரசினுடைய நிர்வாகம் எந்த இடத்துலையும் தடைபட்டு இருக்கிறதா? அரசு இயந்திரத்தினுடைய தோல்வி அது. நம்ம பார்க்குற பார்வை. வணக்கம். அகம்புறம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு அரசியல் பிரமுகரை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவரும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான தனியரசு அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சிறு நகரமான தாரை மண்ணில் பிறந்து தாரை மண்ணில் படித்து தாரை மண்ணிலேயே வாழ்விடத்தை கொண்டு தமிழகத்தையே தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த ஒரு சாமானியன். கபாலி படத்திற்கு பாலபிஷேகம் செய்யும் இன்றைய இளைய தலைமுறையினரிடம் ஈழ பிரச்சனையில் இன உணர்வு இல்லை என குற்றம் சாட்டுகிறார் கொங்கு மண்ணுக்காரர். திரைப்படத்தினுடைய அனுமதி சீட்டு டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து 5000 ரூபா கொடுத்து ஒரு நாடே திருவிழா மாதிரி கொண்டாடுற ஒரு வயதான ஒரு நடிகர், ஒரு 80 வருஷம் 90 வருஷம் ஆன ஒரு முதியவரை கொண்டுட்டு வந்து அப்படி ஒரு செயற்கையாக காட்டி அதுக்கு ஒரு 15 வயசு பிள்ளைய நடிகையாக போட்டு அவரு கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தா அவரு பெரிய பிரதமர் வந்து பார்த்துட்டு போறார். நீங்கள் கபாலி படத்தை பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய தேசபக்தன், நீங்கள் பெரிய அறிவுஜீவி, பெரிய ஜனநாயகத்தை ஜனநாயக பூத்து குழுங்கிற செழிப்பான நாட்டில் மிகப்பெரிய அறிவுஜீவி, பெரிய நீங்கள் ஐடியில் இவர் பெரிய அறிவாளி, இவர் தேசத்தை நேசிக்கிறாரு, இவர் பண்பாளர், இவர் ஜனநாயகவாதி, இவர் மக்களாட்சி தனிமனித உரிமையை நேசிக்கிற மிகப்பெரிய அறிவுஜீவின்றான். அரசியல்னு பேசக்கூடாது, இனம் பேசக்கூடாது, மொழி பேசக்கூடாது, மக்களாட்சி பேசக்கூடாது, தனி மனித உரிமையை பேசக்கூடாது, குறிப்பாக நீதியை பேசக்கூடாது. நீதியை பேசக்கூடாது. நீதியை பேசாமல் இருந்தோம்னா நம்ம நல்லவங்க. வணக்கம். வணக்கம். கொங்கு இளைஞர் பேரவை நிறைய சாதிய ரீதியான அமைப்புகள் அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை ஒரு கட்சியாக உருமாற்றி இப்போ சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறீங்க. இந்த அமைப்பு தோன்றதுக்கான காரணம் என்ன? இப்போ உலகம் முழுக்க பரவி வாழுகிற மானுட சமூகம் தன்னுடைய அரசியல் அபிலாஷைகளை அல்லது ஒரு சமூக நிலைப்பாட்டை அவங்களுடைய பரப்புறதுக்காக பல்வேறு சமூக குழுக்களும் அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். அப்படி இந்தியா ஒரு பன்முகம் கொண்ட பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய பல்வேறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டாட்சி நாடு இந்தியா. அப்படி இந்தியா பல சாதிகளையும் உள்ளடக்கிய நாடு. உலகத்தில் நீங்கள் வேறு எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாத அளவுக்கு நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கிற சாதிகளாக மானுட சமூகம் பிரிக்கப்பட்டு அது ஆயிரம் ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வருகிற ஒரு சமூக சூழல் நம்முடைய இந்தியாவில் இருக்குது. அது சுதந்திரத்திற்கு முன்பு அல்லது சுதந்திரத்திற்கு பின்பு இன்று வரைக்கும் அது படிப்படியாக நம்முடைய நவீன சமூகம் அதை மறுதளித்து அப்படிப்பட்ட அந்த சாதிய கட்டமைப்புகளை நம்ம அதிலிருந்து மீண்டு வர ஒரு நவீன சமூகத்தை உருவாக்க நிறைய சமூக சிந்தனையாளர்கள் உலகளாவிய அளவிலையும் நம்ம தேசிய அளவிலையும் நம்முடைய தமிழ்நாட்டில் அளவிலையும் நிறைய அதுக்காக பணியாற்றியிருக்காங்க. அதனுடைய நோக்கம் அல்லது அதனுடைய தேவை படிப்படியாக குறைஞ்சிருக்கு. அந்த சாதிய அமைப்புகளினுடைய அல்லது அந்த சாதிய பழக்க வழக்கங்கள் சாதியத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகளை இப்போ தளர்ந்துருக்கு. ஆனாலும் அது அரசியல் அளவில் அது தாக்கத்தை உருவாக்குச்சு. முதல்ல ஒரு சாதிய அடையாளத்தோட ஒரு சங்கங்களை துவக்குவது, அவர்கள் ஆட்சியில் இருக்கிற இடத்துல கோரிக்கை வைப்பது, அதாவது கல்வியில் வேலைவாய்ப்பு, கல்வியில் இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, அரசியலில் பிரதிநிதித்துவம், இந்த மாதிரியான இந்த 3 முழக்கங்களை முன் வச்சு ஒரு 100 ஆண்டுகளிலிருந்து பல்வேறு சாதிய அமைப்புகள் தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவில் இயங்கியிருக்காங்க. ஆனால் இந்தியாவிலேயும் இதே அளவு ஒரே மாதிரியான இதே மாதிரியான இந்த சாதிய இயக்கங்களினுடைய தேவையும் அதனுடைய தோற்றமும் அதனுடைய வளர்ச்சியும் நான் சொன்ன இந்த 3 அளவுகள்லையும் அது தன்னை பிரதிபலிச்சது.
சரி, இதை சாதிய ரீதியில் தான் இந்த பிரதிநிதித்துவம் உங்களுக்கு தேவைப்படுதா, அல்லது இடஒதுக்கீடுங்கிறது இன்றியமையாதது, அது நம்ம ரொம்ப போராடி நம்ம பெற்ற ஒரு விஷயம். ஆனால் சாதிய ரீதியாக ஒரு அமைப்புன்னு ஏற்படுத்தும் போது அது ஒரு பிளவா இல்லையா? சமூகத்திலிருந்து உங்களை தனித்து அல்லது உங்களை அந்த ஒரு ஏற்ற இறக்கத்திற்கு வித்திடக்கூடியதா ஒரு விஷயமா உங்களுக்கு தோணலையா? அதான் இப்போ நம்ம அதனுடைய அடிப்படையில் இல்லை. இப்போ நீங்கள் நேதாஜியாக இருந்தாலும், அது அண்ணல் காந்தியாக இருந்தாலும், சட்டமேதை பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐயாவாக இருந்தாலும், அவங்க அந்த அந்த எந்த தளத்திலிருந்து தோன்றாங்கன்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிற எல்லாரும் சாதிய பின்புலத்திலிருந்து சாதிய அல்லது அடக்குமுறை அல்லது ஒடுக்குமுறை அல்லது தன்னுடைய அந்த 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 சாதி வழியிலான தன்னுடைய சித்தாந்தங்களை பிரதிபலிப்பதற்கான அரசியல் தேவைகளும் சமூக தேவைகளிலிருந்து ஒரு தலைவர் தோன்றுகிறார். அது இந்தியாவினுடைய சூழல். அது அகசூழல் இருந்துச்சு, புறச்சூழல்லையும் இருந்துச்சு. இல்லை அம்பேத்கரை நம்ம அந்த மாதிரி சொல்லிட முடியாது, காந்தியடிகளையும் நம்ம அந்த மாதிரி பாருங்க நம்ம கவனமாக சொல்கிறோம். பாருங்க, அம்பேத்கர் ஐயா சொல்கிறாரு, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்ட இந்த மக்கள் சமூகத்திற்கு உரிய அரசியல் அதிகாரமும் சமூக பொருளாதார விடுதலையும் தீண்டாமை கொடுமையிலிருந்து மீட்பதற்காக அப்படிங்கிற அந்த முழக்கத்தோடு நம்முடைய அரசாங்கத்திடம் இருந்தில்லை, வெள்ளை அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து இடஒதுக்கீட்டை அது வெள்ளையர்களுடைய ஆட்சியிலையும் நடைமுறைப்படுத்தி இந்திய அரசியல் சாசன சட்டத்திலையும் அதை உறுதிப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய வாழ்வு செழிக்க, வாழ்வை பாதுகாக்க அவங்க ஒரு முழக்கம் வைக்கிறாங்க. அது நியாயமானது. அது ஆனாலும் அந்த முழக்கம் ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமூகம்னு பாகுபடுத்தப்பட்டு சமூகத்தால் அடக்கப்பட்டு கிடந்த ஒரு சமூகத்தினுடைய விடுதலைக்கான ஒரு தலைவர் அவர் தான் அம்பேத்கர் தான் பேசுகிறார். அப்படிங்கிறதுனால அம்பேத்கர் ஐயாவை இப்போ எல்லாரும் எங்கே வச்சுருக்கிறோம்? அந்த சேரிகளில், அந்த குறிப்பிட்ட பட்டியல் சமூக மக்கள் வாழுகிற பகுதிகளில் அவரை சிலை நிறுவி வணங்கிறத பார்க்குறோம். சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகமாக பட்டியலிடப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகங்களினுடைய தலைவராக சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டாடுவது என்பது, நீங்கள் எப்படி அது சாதியிலிருந்து விலகி இந்திய அரசியல் விடுதலை முழக்கமோ அல்லது இந்திய மக்கள் சமூகமோ அப்படி ஒரு பரிணமித்தாங்கிறதுக்கு நீங்கள் இது மட்டும் இல்லை, நீங்கள் நேதாஜி ஐயாவாக இருந்தாலும், அண்ணல் காந்தி ஐயாவாக இருந்தாலும், நேருவாக இருந்தாலும், அது ஜின்னாவாக இருந்தாலும், நீங்கள் முகமது அலி ஜின்னா அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க பாகிஸ்தானத்தை உருவாக்குறது, எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும்னு அந்த தேசம் முழக்க வச்சது ஒரு குறிப்பிட்ட மானுட சமூகத்திற்கு பொதுவாக நீங்கள் உலகத்தில் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. பொதுவான மானுட சமூகத்தினுடைய அரசியல் விடுதலைங்கிற முழக்கத்தை இல்லை, அம்பேத்கர் தலித் மக்களுக்காக மட்டும் சட்டம் இயற்றல, தலித் மக்களுக்காக மட்டும் இடஒதுக்கீடு கேட்கல. இடஒதுக்கீடு கேட்டது அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான். அதுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ வஞ்சகம் இழைச்சு இவங்களுக்கு இது பண்ணல அப்படிங்கிற நிலை தான். அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான ஒரு தலைவர் தான் அம்பேத்கர். நம்மளோட பார்வை இன்னும் அவர் தலித் தலைவர்களுடைய தலைவரா நம்ம ஒதுக்கி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. ஆனால் அவர் என்னைக்கும் தலித்துகளுக்கான தலைவரா அவரும் பிரகடனப்படுத்திக்கல. அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு பொது வெளி பார்வையில் இருக்கிறவங்களும் அவர் அந்த மாதிரி பார்க்கறது இல்லை, கண்ணோட்டத்தில் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முந்தின ஒரு கதை. இந்த மாதிரியான சாதிய அமைப்புகள் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாதிய அமைப்புகள் கூடாதுன்னு தான் நாங்கள் சாதிய அமைப்புகள், இப்போ சாதிய அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன, இப்போ நம்முடைய நவீன இந்த சமூக தலைவர்கள்லாம் சாதியை ஒழிப்பதற்கு சாதி சங்கம் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் வேண்டான்னு சொல்றதுக்காக தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சோம். அப்போ உங்களுடைய சாதி சங்கத்துல இருந்து நீங்க உங்களுடைய சாதிய பழக்க வழக்கங்கள் வேண்டான்னு உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு சொல்றீங்க, சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறீங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நீங்க பிரச்சனையா வரும்போது அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? இப்போ எங்களுக்கு துண்டறிக்கையில் அம்பேத்கரையை போட்ட
அம்பேத்கரை படத்தை பயன்படுத்துறவங்க எல்லாம் அவருடைய கொள்கைகளை பின்பற்றதா அர்த்தம் ஆகாது. அப்ப படிப்படியே கொண்டு வரல ஒரு சமூகத்துக்குள்ள. எந்த ஒரு தலைவரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர் அப்படின்னு சமூகம் அடையாளம் கட்டி இருந்துச்சோ அந்த 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 தலைவருடைய திருவுருவப்படத்தை எந்த சாதி ஆணவ சாதி அல்லது ஒரு 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 சாதி இந்துக்கள் அல்லது மேல் சாதின்னு சொல்ல அந்த சாதிக்கு ஒரு சங்கம், அந்த சாதிக்கு ஒரு அந்த சங்கத்தினுடைய அறிக்கைகள், அந்த சங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் அந்த திருவுருவப்படத்தை பொறிக்கிறதுங்கிறதே ஒரு முதல் துவக்காது. இதே மாதிரியான சாதிய ஒரு அமைப்பின் பேராலே யுவராஜ் என்பவர் வந்து அடையாளப்படுத்தப்படுறாரு. அவர் வந்து இப்பயும் அந்த ஒரு கொலை நிகழ்த்தப்படுது, கொலை குற்றச்சாட்டு நிகழ்த்தப்படுது. அந்த கொலைக்கு காரணம் வந்து நீங்க சொல்றீங்க நாங்க சாதி மறுப்பு திருமணங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு. இல்ல ஊக்குவிக்கிறது தவறு இல்ல, இயல்பா நடக்கிறத ஒத்துக்கிட்டாவே போதும். அதுவே பெரிய விஷயம். காதலுங்கிறதே நம்ம யாரும் வெளியிருந்து அவங்களுக்கு ஊட்டுவது அல்லது பயிற்சி அளிப்பதுங்கிறதும் தவறு. காதல் என்பது இயல்பாக ஒரு ஆணும் பெண்ணும் அதுக்கு ஒத்துக்கிறது அப்படிங்கறதே ஒரு தடுக்க முடியாது தடுக்க கூடாது. இப்ப அந்த பிரச்சனையில வந்து உண்மையை சொல்ல போனா அது காதலே இல்லைன்னு தான் வந்து அவங்களும் சொல்றாங்க. நண்பர்களா பேசிக்கிட்டு இருந்தாங்கிறதா சொல்றாங்க. அவங்க பெண் வீட்லயும் அதுதான் சொல்றாங்க, பையன் வீட்ல. ஆனா அதன் பேர்ல ஒரு கொலை நிகழ்ந்து இருக்குது. அவரும் ஒரு சாதி கட்சியின் பேரை தான் சொல்றாரு. அதன் பின் நின்னுதான் வந்து அவர் பேசுறாரு, தன்னை முன்னிறுத்திக்கிறாரு. அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அது நீங்கள் இப்போ அவர் மட்டும் அப்படி சொல்கிறதில்ல. இப்போ அது அப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் சாதிய பார்வையும் சாதிய காரணங்களையும் கற்பித்து ஒரு நிகழ்வு நடந்த உடனே இறந்தவர் என்ன சாதின்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் அல்லது உலகத்தில் அந்த இறப்புக்கு யார் காரணம்னு பார்க்குறாங்க. அவர் என்ன சாதி என்ன மதம்னு பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் கருத்துருவாக்கம் அல்லது சமூகத்தில் விவாதங்கள் நடைபெறுவதை பார்க்குறோம். ஒரு உயிரை சட்டவிரோதமாக இன்னொரு உயிர் பறித்தது, அந்த உயிருக்கு சட்ட ரீதியாக நம்ம என்ன தண்டனை தருவது, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சமூகத்தில் நிகழாமல் இருப்பதற்கு சமூகத்திற்கு எதை கற்பிப்பது, இந்த அறிவு பார்வையில் வளர்ந்த தேசம்னு சொல்ற அமெரிக்காவில் கூட அது இல்லை. இங்க அது சாதிய ரீதியில நடக்குது, சாதிய ரீதியில கொலைகள் நடக்குது, ஆணவ கொலைன்ற பேர்ல நடக்குது. ஒரு நீங்க சொல்ற மாதிரி இயல்பா நடக்கிறது. இதை வந்து நீங்க மாற்று பேர்கள்லையும் கூப்பிடுறீங்க. இப்ப நான் ஊக்குவிக்கிறீங்களான்னு கேட்கும்போது உடனே பதட்டமா வந்து ஊக்குவிக்க கூடாது அப்படின்றீங்க. அப்போ அதாவது ஊக்குவிக்கிறது இல்ல, இதை நடத்தி வைக்க சரின்னு ஊக்குவிக்கிறோங்கிறதே முதல்ல தவறான. ஏன்னா ஊக்குவிக்கிறது என்னன்னு பாருங்க, காதலை ஊக்குவிப்பது என்பதே நமது ஒரு பயிற்சி தருவது. அது எப்படி நீங்க ஊக்குவிக்கல? அதுதான் அது மட்டும் இல்ல, அது உண்மையான காதலும் அல்ல. இது எதனால இந்த பதட்டம் வர்றதா நான் நினைக்கிறேன்னா, இந்த ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறதையே ஒரு அரசியலா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தலித் இளைஞர்களை ஊக்குவித்து நம்ம வந்து மற்ற சாதி பெண்களை வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க, காதலிக்க வைக்கிறாங்கன்ற பேச்சு தொடர்ச்சியா வந்து இந்த பேச்சு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த பதட்டம் எழுப்புறதாவே நான் நினைக்கிறேன். அப்படி எல்லாம் பயிற்சி தர்றாங்க, அதாவது மூளை செலவு செய்யறாங்க. அதனுடைய பயிற்சி பெற்ற இளைஞர்கள்லாம் சமூகத்துக்குள் ஊடுருவி சொத்தும் அல்லது வசதி வாய்ப்பு இருக்கிற அப்பாவி இளம்பெண்களை அவங்க வந்து திட்டமிட்டு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படி நட்பை முதல்ல நட்பாக பழகிறது. அப்புறம் அவங்களுக்கு அதனுடைய அந்த அது ஏன்னா ஒரு விரிவான அவங்களுக்கு ஒரு சமூக பார்வையோ விரிவான ஒரு 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 அப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாலின உறவு அல்லது அதுக்கான வேட்கை அல்லது அதனுடைய அடுத்த நிகழ்வு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு கல்லூரிக்கு அல்லது ஒரு பள்ளிக்கு வர்ற ஒரு குழந்தைக்கு அப்படி அதனுடைய எதிர்காலம் தெரியாது, அதனுடைய விளைவுகள் தெரியாது. இல்லை அது மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அப்படி நினைக்கல. அப்படி சொல்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குது, அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது. அப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறதுக்கு செஞ்சுருக்கு. அதுக்கு சில யூடியூப்லேயும் அப்படி அவங்க பேசுகிறாங்க அல்லது வாத பிரதிவாதங்கள் சமூகத்தில் நடக்குது. தமிழ்நாடு கொங்கு இளைஞரை பொறுத்த வரைக்கும், இளைஞர் பேரவையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இந்த இருதரப்பு விவாதங்கள்லையும் இந்த இருதரப்பு மேடைகள்லையும் நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டதில்லை. இதை தடுக்கணுன்னோ அல்லது இதை ஊக்கப்படுத்துங்கன்னோ சொல்கிறதில்லை. ஏன்னா இந்த ரெண்டு வகையான அரசியலையும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. உங்களுடைய ஊரில் இந்த கொலையை விசாரிச்சுக்கிட்டு இருந்த விஷ்ணுபிரியா வந்து மன அழுத்தம் காரணமாக அப்படின்னு சொல்கிறாங்க, இறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவங்கள மிக நியாயமான ஒரு அதிகாரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க, வீரியமான ஒரு அதிகாரின்னு.
இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி அதிகாரிகளுக்கு வர்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சுதந்திரமா செயல்படக்கூடிய அதிகாரிகளே வந்து மிக குறைவா இருக்குது. அதுவும் பெண்கள் வந்து அதிகார பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எவ்வளவு இன்னல்களுக்கு இடையில தான் ஒரு பொறுப்புக்கு வர முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பகுதியை சேர்ந்தவர்ங்கிற அடிப்படையில் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அந்த உடுப்பை போட்டதுக்கு பிற்பாடு காவல்துறைக்கான அதிகாரிக்கான பயிற்சியை பெற்ற பிறகு அவர் யாருக்கும் அஞ்சி எந்த நெருக்கடிக்கும் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிற அளவுக்கு அப்படி போனதே முதல்ல நம்ம தந்த பயிற்சியில் தவறு, நம்ம சமூகத்தில் தவறு, நம்ம கொடுத்த கல்வியில் தவறு. அதனால் அவங்க அப்படி இறந்திருக்க கூடவே கூடாது. அது இப்போ கூட உயர்நீதிமன்றத்தில் கூட ஒரு தீர்ப்பை பார்த்தேன். எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒருத்தர் காரணம்னு சொல்லிட்டு அவரை தண்டிக்கிறது தவறுன்னு இப்போ ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு தந்தாங்க போன வாரம். குற்றவாளிகள் விடுதலையே செஞ்சிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பலகீனமாக இருந்து அதுவும் இல்லை ஒரு காவல்துறைக்கு அதிகாரின்னா அவங்களுக்கு இன்றைக்கு முன்னாடி பாருங்கள், அதுக்கு முன்னாடி குரூப் 2, 3 எழுதுகிறாங்க, தலைமைச் செயலகத்தில் பணியில் இருக்காங்க. திடீர்னு குரூப் 1 எழுதுகிறாங்க, டிஎஸ்பி ஆகிடுறாங்க. முதல்ல அவங்க போஸ்டிங் போட்டதே அந்த 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 ஊரில் தான் போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பாவம் அந்த பயிற்சி எப்படி யார் பயிற்சி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால் அப்படி நம்ம வந்து ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வது என்பது எந்த பெண்கள் மட்டுமல்ல, ஆண் பெண் யாரும் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட வளர்ப்பு, அப்படிப்பட்ட போதனை, அப்படிப்பட்ட உளவியல் சிந்தனை வரவே கூடாது. தற்கொலை எண்ணமே வரவே கூடாது. அதுலேயும் ஒரு பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி அப்படி ஒரு நிலையை எடுத்தாருங்கிறது ரொம்ப வருத்தத்துக்கும் வேதனைக்கு உரிய ஒன்று. அதுக்காக நாங்கள் வருத்தப்படுறோம். அது விசாரணையில் இருக்குது. இப்போ நீதிமன்றம், உயர்ந்த புலனாய்வு ஏஜென்சி, அது நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் அது நடந்துகிட்ருக்கு. இப்போ தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தமிழக சூழல் பற்றி நம்ம பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த முறை பார்த்தீங்கன்னா 40 திமுக உறுப்பினர் 10 பேரை தவிர்த்து மீதி எல்லாரையுமே திமுக உறுப்பினர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு போக்கு சூழல் எதிர்கருத்தே வர்றதுக்கு அனுமதிக்காத ஒரு நிலை இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குதே, இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நாங்கள் இந்த சட்டமன்றத்தை ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கவனித்தோம். இப்போ 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சித்துறை அம்மாவுடைய தலைமையில் அது நிறுவப்பட்ட காலத்திலிருந்து சென்ற 5 ஆண்டு கால சட்டமன்றத்தை பார்த்தோம். அப்போ பல்வேறு கட்சிகள், எதிர்கட்சிகள் வரிசையில் இருந்து பலதரப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் அங்கே இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்துச்சு. இப்போ அந்த சூழல் இல்லை. அது ஒரு வலிமையான ஒரே ஒரு ஒற்றை எதிர்கட்சி. அந்த ஒற்றை எதிர்கட்சி மட்டுமல்ல, அதை சார்ந்து அவர்களோடு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ், முஸ்லீம் லீக் 1. இந்த 99 பேரும் ஒரே அணியில் ஒரே அணியில் இருக்காங்க. அரசுக்கு எதிரான ஒரு அணியில் இருக்காங்க. அது தேர்தலில் அப்படி தான் அவங்க அரசியலில் போட்டிக்கிட்டாங்க. தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு பெரும்பான்மை அடிப்படையில் 6வது முறையாக ஒரு ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் புரட்சித்துறை அம்மாவுடைய தலைமையில் மீண்டும் வாக்களித்து தனிப்பெரும்பான்மையோடு நிர்மாணிக்கிட்டாங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரையும் பார்க்குறேன். அது நடந்தது 14வது சட்டமன்ற பேரவையினுடைய அது காலம். இது 15வது சட்டமன்ற பேரவையினுடைய பொது தேர்தல். அதற்கு பிறகு நடைபெற்று வருகிற இந்த முதல் கூட்டத்தொடர். இப்போ இந்த திருத்தப்பட்ட நிதி நிலை அறிக்கையின் மீதான பொது விவாதம் இந்த ஒரு மாத காலமாக நடந்துச்சு. இதனுடைய தன்மையை பார்க்குறேன். அதனுடைய வேறுபாட்டை உணர முடியுது. முந்தைய சட்டமன்றத்திலையும் நிறைய வாய்ப்புகள் எதிர்கட்சிகளுக்கு தரப்பட்டது. குறிப்பாக அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் அதில் நிறைய தன்னுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரிய வாய்ப்பும் உரிய ஜனநாயக சட்டமன்ற விதிகளுக்கும் மரபுகளுக்கும் மாண்புகளுக்கும் உட்பட்டு தாராளமாக எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கும் சட்டமன்ற நடவடிக்கையில் பங்கேற்பதற்கும் எந்த பாகுபாடும் இல்லாத தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சித் தலைவர் அம்மானுடைய அரசு, அது சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் நடந்துக்கிறார் அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்குறேன். அங்கே எங்கே வேறுபடுறாங்கன்னா ஒரு ஒற்றை வார்த்தைக்காக
அவையை வந்து நிறுத்தி வைப்பது, கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் 1 மணி நேரம் கூட அந்த சபையில் வந்து சபை நடவடிக்கையில் தடுத்து அது கொஞ்சம் தவறாக போகிறது. அது எப்படி என்ன வார்த்தைன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு வயக்காட்டு பொம்மைகள் அல்ல, காக்கை குருவிகள் வேணால் வயக்காட்டு பொம்மையை பார்த்து பயந்துக்கலாம். நாங்கள் பயப்படலைன்னா ஒரு சட்டமன்ற ஆளுநர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார், அதுவும் ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கன்னி பேச்சில் பேசுகிறார். அதற்காக 1 மணி நேரம் சபையை நிறுத்தி அதன் மீது அதனுடைய முரண்பட்ட இன்னொரு எதிர்கருத்தை சொல்கிறாங்க. அதை நீக்கி இடுங்கிறது தான் வாதம். இப்போ அதுவும் அவசியம் இல்லாதது. குற்றச்சாட்டுகள் எப்பயுமே எப்படி வருது அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தின் போது எதிர்க்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது, அந்த பேச்சுகள் வந்து எடுபடாது, எதிர்க்கட்சியினர் பேசுகிற எந்த விஷயமுமே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற கருத்து தான் தொடர்ச்சியாக நிலவிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போதும் அந்த மாதிரியான பிம்பம் தான் தெரியுது. அதற்கான இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். எதிர்க்கட்சி அப்படிங்கிறதை தாண்டியுமே நான் கேட்குறேன், ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினரா உங்களுடைய தொகுதிக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களால் முன்வைக்க முடியுதா? அதற்கான தீர்வு உடனடியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுதா? இல்லை, இப்போ எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இல்லை. கட்சி பாகுபாடு இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே சட்டமன்ற பேரவைக்குள்ள இருக்கிற அனைத்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களுக்கும் தொகுதி சம்பந்தமாகவும் அல்லது நாட்டில் இருக்கிற எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் சட்டமன்றத்திற்குள்ளே கேள்வி எழுப்பவும், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கவும், ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு, விவாதத்தில் பங்கெடுப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அந்த உரிமைகள் அனைத்தையும் இப்போவும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பெற்று அதை பயன்படுத்தி பலனடைஞ்சிட்டு இருக்காங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஊடகங்கள் அப்படி ஒரு தவறான ஒரு செய்தியை, ஒரு பிம்பத்தை எதிர்க்கட்சிகள் இப்படி சொல்கிறாங்க, அதை ஊடகங்கள் பரப்புறதுனால ஒரு பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டமன்றம்னா ஒரு கூச்சல் இருக்குது, மக்கள் பிரச்சனை பற்றி பேசாமல் இந்த மாதிரியான சில வாத பிரதிவாதங்கள் அவசியம் இல்லாததில் நேரத்தை வீணடிக்கிறாங்கிற செய்தியை எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க, அல்லது ஊடகங்கள் நடுநிலையாளர்கள் அப்படி பரப்புகிறாங்க. இல்லை, நம்ம இப்போ சட்டமன்றத்தில் நானும் நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு அமைஞ்சிருக்குது. எல்லா நேரமும் கூச்சல் குழப்பமாக இருக்கிறதா நாங்கள் நினைக்கல. ஆனால் நான் என்ன கேட்க வரேன்னா, பொதுமக்களாக பார்க்கும்போது இப்போ எனக்கு ஒரு தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் நடக்கக்கூடிய பணிகள் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். 5 வருஷமாக அந்த தொகுதி இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது, இல்லை எங்கேயோ ஒரு ரோடு போடுறாங்க, இல்லை எங்கேயோ ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இருக்கே ஒழிய, இந்த சட்டமன்ற தொகுதிக்குன்னு ஒரு நிதி இருக்குது, ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அப்போ அதுக்கான பணிகள், அந்த மேம்பாட்டு பணிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான அளவு தான் நடக்குது, ரொம்ப சிறிய அளவு நடக்கிற மாதிரி. அப்போது இந்த கருத்துகள் வந்து எந்த அளவுக்கு உள்ள போகுது, அது எந்த அளவுக்கு அரசாங்கமாக இருக்கக்கூடிய அதுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய முதல்வர் எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை தான் நான் முன்னாடி வைக்கிறேன். பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதாவது சட்டமன்ற தொகுதி அல்லது ஏதோ திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி தான் சாதாரண கடைசி பாமர மக்கள் இருந்து ரொம்ப கோட்டு டையெல்லாம் போட்டு பெரிய எம்பிஏ படித்து பெரிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் பெரிய அரசியல் அறிவியல் படித்தவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்னா இப்போ பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசினா இங்கே நம்ம எல்லா மாறுதல் நடந்துடும் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் மாதிரி கருதுகிறாங்க. பாவம், இயல்பாக அது அப்படி சாத்தியம் இல்லை. நீங்கள் சொன்னீங்களே எங்கேயோ ஒரு ரோடு அப்படின்லாம். இப்போ இந்த சென்னை எடுத்துக்க, 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சென்னையில். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். இப்போ எங்கேயாவது ரோடு மோசமாக இருக்கா? யாருக்காவது தண்ணி கிடைக்காமல் இருக்கா? யாருடைய வீட்டுக்காவது மின்சாரம் இல்லாமல் இருக்கா? யாருடைய வீட்டுக்காவது ரேஷன் அரிசி வராமல் இருக்கா? ரேஷன் கார்டு தராமல் இருக்காங்களா? எந்த வேலையை அரசு அந்த கடைசி மனிதனுடைய விண்ணப்பத்திற்கு அரசினுடைய நிர்வாகம் எந்த இடத்துலையும் தடைபட்டிருக்கிறதா? ஐரோப்பாவில், அமெரிக்காவில் நீங்கள் பெரிய பாராளுமன்றத்தை உலகத்துக்கு தந்த, பாராளுமன்ற ஜனநாயகத்தை தந்த இங்கிலாந்தில் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் சென்னையில் பெற முடியும். ஆனாலும் இந்த சென்னையில தான் போன வருஷம் வெள்ளம் வந்துச்சு. அரசு இயந்திரத்தினுடைய தோல்வி அது. ஜப்பான் பாருங்க, நீங்க உலகத்துல இத்தனை கடனை கொடுக்குறாங்க ஜப்பான்ல. நேற்று எத்தனை பேர் செத்தாங்க பாத்தீங்களா? பாலை இழுத்துட்டு போயிடுச்சு பாத்தீங்களா? வெள்ளம்ங்கிறது ஜப்பான்ல, அமெரிக்காவில் அதற்கான சூழலே இல்லாத ஒரு இடத்துல இப்போ
எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன் பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது, சரிங்களா? நாங்கள் என்ன அடிப்படையாக கேட்குறோம், இப்போவும் டிசம்பர் மாதம் இல்லை முடிஞ்சு அந்த வெள்ளம் முடிஞ்சு கூவம் நதி இருந்த நிலை அப்படிங்கிறது வேற. நீங்கள் கோடி கோடியாக ஒதுக்குறீங்க ஒரு 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 ஏரியை வந்து ஒரு ஆறை தூர் வர்றதுக்கு, அது இருந்த நிலை வேறு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தா கூட சரியாக தான் இருந்திருக்கு. இப்போ திரும்ப அது பழைய நிலைக்கே போயிருச்சு. நீங்கள் எடுத்துக்காட்டா சென்னையை சொல்றதுனால நானும் சொல்கிறேன், அதே குண்டும் குழியுமான தெருக்கள் சென்னையிலையும் இருக்குது, தண்ணி வந்து தேங்குற இடங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்க சொன்ன எல்லா லிஸ்டுக்காகவும் வந்து இயங்கிட்டு இருக்கிற மக்கள் இன்னுமே இருக்கிறாங்க. அரசு இயந்திரம் ரொம்ப தோய்வா இருக்கிற மாநகரம் தான் சென்னை நகரம்ங்கிறதுனால மட்டும் இல்ல, அதே மாதிரியான சூழல் தான் ஊர் சைடும் இருக்கு, இன்னும் மோசமா இருக்கு. அதுதான் நான் கேட்கிறேன். அதாவது அந்த மோசம்ங்கிறது, அதாவது இப்ப நம்ம பார்க்குற பார்வை தான் அது. மோசம் அல்லது நல்லது அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மோசம் நல்லதுங்கிறது நீங்க சென்னைன்னு குறிப்பிடும் போதே நான் எளிமையா வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். தலைநகரம் அப்படின்னு இருக்கிறதுனாலயே கூட சென்னைக்கு சில சலுகைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு கூட இருக்கும். அதுதான் இந்த மெட்ரோ, மோனோ, இல்லை எங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கிறதாகட்டும், சாலை வசதிகள் கொஞ்சம் மேம்பட்ட நிலையில் இருக்கிறது, மேம்பாலங்கள் அதிகமாக இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, சென்னை மட்டுமே தமிழ்நாடு கிடையாது. நான் தமிழ்நாட்டினுடைய கடைசி ஊர் வரைக்கும் பேசுறேன், கடைசி மனிதன் தான் பேசுகிறேன். கடைசி மனிதனோடு பேசி, கடைசி மனிதனுடைய அன்பை பெற்று, ஆதரவை பெற்று, தேர்ந்தெடுக்கப்பட்டு தினம் தினம் அவங்க கூட இருந்துட்டு தான் வரேன் நான் தலைநகர்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஏன் வந்து சட்டமன்ற உறுப்பினரான நீங்க அதை கேட்க முடியுதா? கேட்க முடியுதுங்கிற நான் கேட்க முடியுது. நான் நினைச்ச ஒரு, அதாவது நான் கேட்டது சில மணி நேரங்கள்ல அங்க நடந்தது. நான் ஒரு ஒரு அப்படியான சூழல் இருக்கு, கட்டாயமா இருக்கு. நீங்க எந்த தொகுதியிலும் சொல்லுங்க, இப்ப கூட நான் அதை உடனே சரி செய்யறேன். நீங்க அதிமுக அரசோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி எம்எல்ஏவா இருக்கிறதுனால கூட உங்களுக்கு அந்த சலுகை இருக்கலாம். எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு எங்க தொகுதி பத்தியான பிரச்சனையை கொண்டு போறதுக்கு கூட எங்களுக்கு வாய்ப்பில்லை, அது உடனடியா அந்த கோரிக்கைகள் மறுக்கப்படுது, அது பற்றி செவி சாய்க்கிறது இல்லை அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க எழுப்புறாங்க தான். அதான் உண்மைக்கு புறம்பா எழுப்புறாங்க. நான் சொன்ன பாருங்க, இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு சொல்லும்போது அமைச்சர்கள் விழிப்பாக இருந்து, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு தவறான ஒரு கருத்தை அல்லது ஒரு அந்த நீங்கள் சொன்னீங்களா, அந்த ஊக்கப்படுத்துறீங்களா, ஊக்குவிக்கிறீங்களா சொல்லும்போது நீங்கள் பதட்டம் பண்ணுறீங்க. அப்படி மாதிரி அமைச்சர் அலர்ட் ஆவாங்க. எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் பேசும்போது, நாங்கள் பேசும்போது அப்படி உண்மையாக கவனிக்க மாட்டாங்க. எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது அவங்கள விழிப்பாக இருந்து பார்ப்பாங்க. வார்த்தைக்கு வார்த்தை அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவங்க கணக்கிட்டு உடனுக்குடன் பதில் சொல்லுவாங்க. உடனே அதிகாரிகள் வருவாங்க, களத்துக்கு வருவாங்க. அதில் அவங்க சொல்கிற செய்தி உண்மையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நாகரிகமா உங்களுடைய கோரிக்கையில் அப்படி நீங்கள் சுட்டி காட்டி இருக்கிறதாங்க உண்மையாக இருந்துச்சுன்னா உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும். இதுதான் அரசாங்கம், இதுதான் ஜனநாயகம். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாங்க ஐயா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அகம்புறம் தொடரும். அப்படி அவங்க மக்களை ஈர்க்கும்படியான திட்டங்களை அவங்க தேர்தலில் பிரகடனப்படுத்தியிருந்தால், அறிக்கையில் பிரகடனப்படுத்திட்டு இருந்தால் அவங்களே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்க முடியும்.